5 ஆண்டுகளுக்கு மேல் வசித்தால் பட்டா வழங்கப்படும் என தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான புதிய விதிமுறைகள் வெளியீடு. தமிழக வனத்துறையில் வனவிலங்கு பராமரிப்பு பாதுகாப்பிற்காக 23 கால்நடை மருத்துவ பணியாளர் பணியிடங்களை உருவாக்கி அரசாணை. வனத்துறையில் 11 உதவி கால்நடை மருத்துவர் பணியிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் 33ஆக உயர்வு. தற்போதைய மக்கள் தொகைப்படி தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். மார்ச் 22இல் சென்னையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க 7 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னையில் வாடகை வாகனங்களில் QR கோடு கட்டாயமாக ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை. திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, 3 பேர் கவலைக்கிடம். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா விற்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம். கைப்பற்றியது கஞ்சா அல்ல, புகையிலை பொருட்கள் என நெல்லை காவல்துறை விளக்கம். சென்னையை அடுத்த பாடி புதுநகரில் சொத்து வரி கட்டாத அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது நடவடிக்கை. 120 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சீல் வைத்த அம்பத்தூர் வருவாய் அலுவலர்கள். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாஃபா பாண்டியராஜனுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பகிரங்க மிரட்டல். என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது, தொலைத்து விடுவேன் என மிரட்டியதால் பரபரப்பு. ராணிப்பேட்டையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதியின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டப்பட்டதால் சர்ச்சை. மாநில செயற்குழு உறுப்பினர் பெயரில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, நிதி மறுப்பு பிரச்சினைகளை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி. தங்களது ஏஜென்ட்டுகளான அமலாக்கத்துறையை ஏவி ரெய்டு நடத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கியதாக குற்றச்சாட்டு. மாணவர்களை கட்டாயப்படுத்திய கையெழுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் தூண்டல் விளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் வலியுறுத்தல். மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மத்திய வரி தொகுப்பில் மாநிலங்களுக்கான பங்கை 44% இருந்து 48% அதிகரிக்க வேண்டும். பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் வலியுறுத்தல். பழமையான பெங்களூரு பல்கலைக்கழகத்தின் பெயர் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு பல்கலைக்கழகம் என மாற்றப்படுகிறது. மன்மோகன் சிங்கின் புகழை போற்றும் வகையில் பெயர் சூட்டப்படுவதாக கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் வாழ மராத்தி மொழி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என RSS தலைவர் பையாஜி ஜோஷி பேச்சால் சர்ச்சை. மகாராஷ்டிராவின் மொழி மராத்தி தான் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம். வரலாற்றில் முதன்முறையாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அதிநவீன விமானத்தை தரையிறக்கிய இந்திய விமானப்படை. போர்க்காலங்களில் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு மேலும் வலு சேர்க்கும் என விமானப்படை பெருமிதம்.
வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி. காயம் காரணமாக நியூசிலாந்து முன்னணி வீரர் மேட் ஹென்றி பங்கேற்பதில் சிக்கல். இங்கிலாந்து அணியின் கேப்டனாக பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் நியமிக்கப்படலாம் என தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஏற்பட்ட மோசமான தோல்வியை அடுத்து நடவடிக்கை. வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் சந்திர கிரகணம். நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் அரிய நிகழ்வு. வட மற்றும் தென் அமெரிக்காவில் சிறப்பாக பார்க்க முடியும்.